மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா டெல்லி சாணக்கியபுரியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்கி பார்லிமெண்ட் கூட்டங்களில் பங்கேற்கிறார். கடந்த 4ஆம் தேதி காலை 6 மணியளவில் சுதாவும் இன்னொரு தமிழக எம்பியுமான ராஜாத்தியும் வாக்கிங் சென்றனர். போலந்து நாட்டு தூதரகம் எதிரே நடந்து சென்றபோது ஸ்கூட்டியில் வந்த ஒரு ஆசாமி மெதுவாக சுதாவின் அருகில் வண்டியை ஓட்டி வந்தான். ஹெல்மெட் போட்டிருந்த அவன் திடீரென சுதாவின் கழுத்தில் இருந்த செயினை அறுத்தான். சுதா போராடியும் முடியவில்லை. 4.5 சவரன் செயினுடன் திருடன் தப்பி சென்று விட்டான். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் எம்பியிடம் நடந்த செயின் பறிப்பு நாடு முழுக்க கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ரோந்து போலீசிடம் இது பற்றி புகார் செய்த போது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுங்க என சொல்லிவிட்டு அவர் அலட்சியத்துடன் போனதாக சுதா பகீர் குற்றச்சாட்டை சுமத்தினார். இந்த சம்பவம் டெல்லி போலீசுக்கு கடுமையான அவப்பெயரை ஏற்படுத்தியது. டெல்லியில் ஒரு எம்பிக்கு பாதுகாப்பு இல்லை, மற்ற பெண்களின் நிலை கேள்விக்குறிதான் என மத்திய மாநில அரசுகளை எதிர்க்கட்சிகள் விளாச துவங்கின. இதனால் தப்பியோடிய திருடனை பிடிக்க டெல்லி போலீசார் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டனர். பல தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. சம்பவம் நடந்த இடத்தை சுற்றிலும் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை போலீசார் இரவு பகலாக ஆராய்ந்தனர். அதற்கு பலன் கிடைத்தது. இன்று அதிகாலை குற்றவாளியை டெல்லி போலீசார் கைது செய்தனர். அவன் சோகன் ராவத், வயது 24 என தெரிய வந்தது. ராவத் பழைய குற்றவாளி. அவன் மீது 26 கிரிமினல் வழக்குகள் உள்ளன. பெரும்பாலானவை திருட்டு மற்றும் செயின் பறிப்பு வழக்குகள்தான் என போலீசார் கூறினர். எம்பியின் தங்கச் சங்கிலியை மீட்டுவிட்டதாகவும் குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஸ்கூட்டரையும் பறிமுதல் செய்துள்ளதாகவும் துணை கமிஷனர் கூறினார். इस की सेंसिटिविटी को देखते हुए कि माननीय सांसद के साथ चैन स्नैचिंग हुई है और एक इम्पोर्टेंट एरिया में हुई है, उसकी सेंसिटिविटी को देखते हुए मल्टीपल टीम्स थी और कोऑर्डिनेशन भी था. रूटीन में भी हम जब किसी स्नैचिंग या केस होता है तो हम उसमें कोऑर्डिनेशन और ये करते हैं, लेकिन इसमें हमने साउथ वेस्ट और न्यू दिल्ली तीनों डिस्ट्रिक्ट्स का कोऑर्डिनेशन रहा. मल्टीपल टीम्स में इसने काम किया और अच्छे से इंटेलिजेंस और जो डिटेल्स हैं उनको शेयर करते हुए फाइनली इस अक्यूज को हम विद इन 48 आवर्स अरेस्ट कर पाए और रिटेन कर पाए. और जो रिकवरी है वो भी जो चैन स्नैचिंग की थी उसकी भी कंप्लीट रिकवरी हम इसके अंदर कर पाए. எப்படி பிடித்தீர்கள் என கேட்டபோது போலீஸ் அதிகாரிகள் கூறியதாவது: எம்பி சுதாவிடம் செயின் பறித்தது சோகன் ராவத் என்பது தெரிந்ததும் அவனை ட்ராக் செய்ய ஆரம்பித்தோம். டெல்லி முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களை உஷார்படுத்தினோம். எங்கே அவன் சுற்றித் திரிகிறான் என்பதை சிசிடிவி மூலம் ட்ராக் செய்தோம். என்று அதிகாலை மடக்கி பிடித்தோம் என போலீஸ் அதிகாரிகள் கூறினர். கடந்த ஏப்ரல் மாதம் டெல்லி அம்பேத்கர் நகரில் வாகன திருட்டு வழக்கில் சோகன் ராவத் கைது செய்யப்பட்டான். அந்த வழக்கில் கடந்த ஜூன் 27ஆம் தேதி ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் கைவரிசை காட்டியுள்ளான். எம்பி செயினை பறித்து மாட்டிக்கொண்டான் எனவும் போலீஸ் அதிகாரிகள் கூறினர். டெல்லி போலீஸ் துரிதகதியில் செயல்பட்டு திருடனை கைது செய்து செயினை மீட்டுக் கொடுத்ததற்காக எம்பி சுதா நன்றி தெரிவித்தார். எம்பி என்றில்லாமல் சாமானிய மக்களின் புகார்கள் மீதும் இதுபோல விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லி போலீஸை சுதா வலியுறுத்தினார். So today morning I received a call from Delhi police. DCP called me and he said he secured accused as well as recovered my chain. I'm happy for that and I thank Delhi police for immediate speedy delivery of justice, and I thank our honorable speaker and whoever worked with the police team, my entire special team also I thank. My concern is I'm a MP. Because of MP they did everything very speedy manner. They took an immediate action. The same treatment should be given to even common man of this country. Everybody have a right to have a fundamental right to get a safety, secured life, peaceful life in our country. Thank you Delhi police, thank you everyone who stood with me that time. Thank you.